Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவ் அப்டேட், அதாவது SRB, DRB, DCM மற்றும் இன்னும் சில விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதன் முறையாக நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறவங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா DCM அப்டேட். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் 19 ஆகஸ்ட் வந்துட்டு DCM குண்டான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து வரைகிற திங்கட்கிழமை. ஸோ இதோட நோக்கம் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ DCM கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே டெஃபினட்டாக வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ரெண்டாவது SRB மற்றும் DRB அப்டேட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DCM கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு SRB மற்றும் DRBக்குண்டான நோட்டிஃபிகேஷனை கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கூடிய விரைவில் அப்படின்னா எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒன்று SRBக்காக இருக்கலாம், இல்லை வந்து DRBக்காக இருக்கலாம். ஸோ ரெண்டுக்காகவும் நீங்கள் ரெடியாக இருங்க. ஒன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே அடுத்து வந்து எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் தான் எக்ஸாம் நடக்கும். அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, வெயிட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜஸ். ஸோ ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க டெஸ்ட் பேஜஸ் இருக்கான்ட்டு. ஆமாம், இந்த டைம் வந்து நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு டெஸ்ட் பேஜஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான சேனல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வந்துட்டு. அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் அண்டு பிளான். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பொறுத்தளவு. நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க கோஆப்ரேட்டிவ் வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல் வந்து புக்காக இருக்கான்னு கேட்டிங்க. ஆமாம், இந்த டைம் வந்து நம்ம புக்காக உங்களுக்காக நம்ம பப்ளிஷே பண்ணிட்டோம். அதை பற்றின அப்டேட்டை இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புக்கோட ஃப்ரண்ட் பேஜு. கூட்டுறவு வங்கிகளில் உதவியாளர் பணி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், MIS அண்டு கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள், மாதிரி வினாத்தாள், முந்தைய தேர்வு வினாவிடை, தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாவிடை, அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, கோஆப்ரேட்டிவ் லா, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 வால்யூமாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத ஒரு சின்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், MIS அண்டு கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள், மாதிரி வினாத்தாள். ஸோ இது முக்கியமானது ஒன்று, மாதிரி வினாத்தாள் நம்ம கொடுக்குறோம். முந்தைய தேர்வு வினாவிடை, தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாவிடை, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 700 பேஜஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த புக்கோட சாம்பிள் கட்டாயம் கேட்பீங்க, அதே வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து 2 புக்கு. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன மாதிரி டீட்டெயிலாக இருக்குன்றதை பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டெக்ஸிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. யூனிட் 1 கூட்டுறவு மேலாண்மை. இந்த கூட்டுறவு மேலாண்மைக்குள்ளே என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் அப்படின்றதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் யூனிட் 2. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல் இருக்கிற கண்டென்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 கூட்டுறவு கணக்கியல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3யோட கண்டென்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் தான் நம்ம வந்து சாம்பிளாக பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4 MIS மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள். இதை பற்றி நம்ம கட்டாயம் சொல்லியே ஆகணும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா DRBயில் வந்துட்டு கம்ப்யூட்டரில் கேட்ட 13 கொஷின்ஸில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 11 கொஷின்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளோட சிலபஸில் தான் வந்திருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் MISக்குள்ளே எப்படிலாம் கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாதிரி வினாத்தாள் இந்த மாதிரி இருக்கும். முந்தைய தேர்வு வினாவிடை இப்படி தான் இருக்கும். தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாவிடை இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் லா மற்றும் இன்னும் வந்து சில அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து ஹேண்டில் எழுதி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப பேர் கேட்டே இருந்தீங்க புக் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக நம்ம வந்து இப்போ புக்கையும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ருபீஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொரியர் சார்ஜஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. கொரியர் சார்ஜஸ் வந்து முழுக்க ஃப்ரீ தான். இல்லை வந்து எனக்கு டெஸ்ட் பேஜஸும் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ருபீஸ். ஸோ 3000 ருபீஸ்க்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸு ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேஜஸும் சேர்த்து கொடுப்போம். புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் 2000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட யாராவது மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நாங்கள் கட்டாயம் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அப்டேட். அதாவது நம்ம சேனல் வந்து தி ஹாப்பியஸ்ட் மைண்டு.
ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப் இருக்கும். ஸோ அதில் வந்து அடிக்கடி நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம வந்து குவிஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த குவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ்லேருந்து கேட்போம். ஸோ இந்தமாரி வந்து அது வந்து ஷஃபில்டாக வந்து நம்ம வந்து அங்கே கொஷின்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். இந்த குவிஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயிலுக்கு மறக்காமல் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் கட்டாயம் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.